Hello friends, welcome to Food Funday. இன்னைக்கு நம்ம பிரியாணி சைடு டிஷ் கத்திரிக்காய் தான் செய்ய போறோம். இன்னைக்கு 6 கிலோ கத்திரிக்காய் எடுத்து செஞ்சிருக்கோம். இந்த 6 கிலோ கத்திரிக்காய் வந்து 15 கிலோ பிரியாணிக்கு கரெக்ட்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பாப்போம். ஆறு கிலோ நாட்டு கத்திரிக்காய் எடுத்துருக்கோம். கத்திரிக்காவை 4 நாளா கட் பண்ணி உப்பு தண்ணியில் போட்டு வைப்போம். உப்பு தண்ணியில் போடுறதுனால கத்திரிக்காய் கசப்பு ஏறாது, ப்ளஸ் கத்திரிக்காய் வந்து கலர் மாறாது. அடுத்து அடுப்பு பற்ற வச்சுட்டு டபரா சூடு ஏறினதுக்கப்புறம் 1 லிட்டர் நல்லெண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் 20 கிராம் கடுகு, 20 கிராம் வெந்தயம், 20 கிராம் மிளகு, 20 கிராம் சீரகம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிடுவோம். அடுத்து கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காவை தண்ணியிலேருந்து எடுத்து தண்ணி நல்லா வடிகட்டிட்டு அதை வந்து எண்ணெயில் போட்டுருவோம். நல்லா கிளறி விட்டுக்குவோம். அடுத்து கத்திரிக்காய் பாதி வெந்ததுக்கப்புறம் ஒரு 50 கிராம் அளவு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்குவோம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிளறி விட்டுக்குவோம். பச்சை மிளகாய் போட்டதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்குவோம். அடுத்து ஒரு 100 கிராம் அளவு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்குவோம். வெங்காயம் போட்டால் போடலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அடுத்து 100 கிராம் இஞ்சி பேஸ்ட்டு, 100 கிராம் பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்குவோம். அடுத்து ஒரு கைப்பிடி அளவு உப்பு ஆட் பண்ணிப்போம். உப்பு ஆட் பண்ண உடனே ஒரு 10 கிராம் இல்லை 15 கிராம் அளவுக்கு மஞ்சப்பொடி ஆட் பண்ணிப்போம். மஞ்சப்பொடி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. அடுத்து ஒரு 20 கிராம் மிளகாய் பொடி ஆட் பண்ணிப்போம். மிளகாய் பொடி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்து 1/4 கிலோ புளியை ஊற வச்சுருக்கோம். அந்த புளி கரைச்சலை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் புளி கரைச்சலில் நல்லா கத்திரிக்காய் வேக விடுங்க. வேக விட்டுட்டு ஒரு 1 லிட்டர் அளவு தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற 300 கிராம் வேர்க்கடலை, 200 கிராம் வெள்ளை எள்ளு பொன்னிறமாக வறுத்து பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் திரிஞ்சு வர அளவுக்கு, திக்காக வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், நம்ம பிரியாணி கத்திரிக்காய் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டும் பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. இன்னும் உங்களுக்காக நிறைய வீடியோஸ் காத்துட்ருக்கு. அடுத்த வீடியோ பிரியாணி போட போகிறோம். அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ.